இந்த மனுஷர்கள் அநேக மனுஷமாரு என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஒரு நீதிமான், மீதியெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாதவர்கள், அவங்க எல்லாம் பாவிகள் நினைக்கிறதுக்காண்டி வெளிவேஷம் பண்றாங்க. ஒரு ஆளு வந்து எருசலேம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருந்து எரிகோ வந்து மோசமான இடம், அந்த இடத்துக்கு போறாரு. போற வழியில கல்லறு கையில அடிபட்டு அவங்க சட்டு, பணம், பொருள் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இவரை அரை உயிரில கிடக்கிறாரு அடிச்சு போட்டுட்டு. அப்போ ஒரு போதர் மாதிரி ஒரு பரிசுத்தவான் போறாரு. அவரு போயிட்டு ஐயோ நமக்கு இது தேவையில்லாத வேண்டாத வேணும்னு சொல்லி ஒதுங்கி போறாரு. இன்னொரு வராரு, லேவியர் வராரு, அவரு வேண்டான்னு போயிட்டாரு. மூணாவது ஒரு சமாரியன் வராரு. அவர் சமாரியன் சொன்னா நீங்க குறைஞ்ச ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உலகத்துல குறைஞ்ச ஜாதின்னு யாருமே கிடையாது பிள்ளைகளே. ஆனா மனுஷன் தான் ஜாதி உருவாக்கிறான். அது அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதி எடுத்துட்டு போட்டு. ஆனா அவங்க எல்லாரும் சமாரியனா ஏதோ ஒரு சமாரியன் தானே அப்படின்னு நினைக்கிற லெவல்ல உள்ளவங்க. அவர் வந்து சொந்த வாகனத்து, சொந்த கார்ல ஏதோ ஒரு வண்டியில வந்து ஏற்றி அவரு அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அந்த மனுஷன் தான் நீதிமான்னு சொல்றாங்க. அதுலயும் இந்த நாள்ல நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க நீதிமானா, துரோகிகளா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இல்ல உபத்திரவம் பண்றீங்களா?